வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி சண்டே, குட் ஈவினிங் டு ஆல் ஆஃப் அஸ். ஓகே, ஸோ நான் இப்போ பண்ண நீட் பற்றி பேச போகிறேன். ஓகே, நான் நீட் ப்ரொடெஸ்ட் பற்றியோ நீட் பற்றி ஆர்கியூமெண்ட்டும் நான் பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ நான் ஜென்ரலாக சொல்ல போனேன். ஓகே, அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது. ஸோ நீட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட். ஓகே, நான் ஒரு 5 எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட். ஓகே, அது எப்படி இருந்ததுன்னு சொல்ல போகிறேன். ரெண்டாவது நீட் எக்ஸாமோட அட்வான்டேஜ். மூணாவது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, நாலாவது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட யூஸ்ஃபுல்னஸ். ஓகே, அஞ்சாவது பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமோட ஸ்டூடெண்ட் ப்ரெஷர் எப்படி இருக்கு அதை பற்றி நான் சொல்ல போனேன். ஓகே, ஜென்ரல் கான்செப்ட் தான். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு give any protest of need, any feedback about the protest of need. Okay, so நான் இப்போ நீட் பற்றி பேசலாம் வாங்க. ஓகே, ஸோ நீட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட். ஓகே, நீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நீட் எப்போ நம்ம கொண்டு வந்தாங்க, ஐ திங்க் 2015 or 16 எக்ஸாக்டாக தெரியல எனக்கு. ஆனால் பிஃபோர் நீட் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுறீங்கன்னா அதோட ஸ்பெண்ட் எவ்வளோ ஆகும் தெரியுமா? மெடிக்கல் காலேஜோட கட்டட செலவு க்ரோர் மோர் ஆகும். ஏன்னா ஏன்டா சொல்கிறேன், மெடிக்கல் காலேஜ் கட்டுறது அவ்வளோ ஈஸி இல்லை. ஏன்னா நம்ம லேப்பை இது பண்ணோம், அந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும். அந்த எக்யூப்மெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா அதிகமான விலையெல்லாம் இருக்கும். டாக்டர் படிக்கிறாங்க, லேப் டெஸ்ட் பண்ணணும், அதை மெடிக்கலுக்கு தான் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த நீட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட் பார்த்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸும் பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் சீட்டு டிஃபிகல்ட்டாக இருக்குங்க. ஸோ எப்படி நம்ம ஒரு காலில் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சீட்டு கட் ஆஃப் மார்க்கை அதிகமாக இருந்தால் கூட நமக்கு இன்ஜினியரிங் சீட்டே கிடைக்காம போயிடும். அந்த மாதிரி இருந்தது பிஃபோர் நீட். ஸோ இப்போ நீங்கள் ஒரு பையன் பார்த்தீங்கன்னா 95.5% கட் ஆஃப் இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா அங்கே ஃபீஸ் எவ்வளோ தேவை வாங்குவாங்க அதை யோசிக்கணும். ஓகே, அங்கே ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட்டுக்கு பண்ணால் 1 கோடி 4 கோடி 4 லட்சம் 15 லட்சம் 10 லட்சம். ஸோ இதெல்லாம் என்ன தெரியுமாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு பேரண்ட்ஸ் ஒரு குழந்தை அம்மா நான் டாக்டர் ஆகணும்மா, எனக்கு டாக்டர் ஆனவங்க சேர்த்து வைக்க காலையில் சேர்த்து விட்டியாம்மா சொல்லுவான். உடனே பேரண்ட்ஸ் உடனே பயந்துடுவாங்க. நான் காலேஜ் சேர்ந்து அப்போலாம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. டக்குதானே இந்த 12th முடிச்சோடனே 12th மார்க் பேஸ் பண்ணால் சீட் தர மாட்டாங்க. ஓகே, அதுவும் சீட் தருவாங்க, ஆனால் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ முன்னெல்லாம் பண்ணால் 10 லட்சம் டாக்டர் சீட் வாங்கணும், 10 லட்சம் 15 லட்சம்னு இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் நீட் இதாங்க முன்னாடி நடந்துச்சு. ஓகே, ஸோ இதனால பார்த்தீங்கன்னா நிறையா பேரண்ட்ஸு எல்லாம் பிள்ளைங்க டாக்டர் படிக்கணுன்னு எல்லாம் வேணாண்டா, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்டா, மெடிக்கல் காலேஜ் சீட்லாம் அதிகமாக இருக்கும்டா சொல்லிட்டு அந்த பையனோட அவன் நினச்சிருப்பான், நம்ம 95% வேணா மெடிக்கல் சீட் கிடைக்கும், நம்ம போய் டாக்டர் ஆகிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோர் நீட் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான டாக்டர்ஸ் நிறையா இருந்தாங்க. அந்த நியூஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, போலியான டாக்டர். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்து அதுக்கோசரம் இந்த நீட் எக்ஸாம் நான் இப்போ நீங்கள் என்ன கேட்கலாம் புரியுது. நான் லாஸ்ட்டில் அந்த பாயிண்ட் வரேன். ஓகே, ஸோ நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா
இதை ரெடியூஸ் பண்ணதுக்கான இந்த நீட் எக்ஸாமே கொண்டு வந்தாங்க. ஓகே, ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஓவர் டிமாண்ட் டொனேஷன் 5 லட்சம் கொடுத்து படிக்கணும். பாவம் என் பையன் மெடிக்கல் சீட்டில் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் சீட்டு. இந்த சிவாஜி படத்தில் பார்த்துருப்பீங்கள்ல, சிவாஜி படம்னு அதில் ஒரு டைலாக் வரும். ஒரு பையன் வந்து மெடிக்கல் காலேஜில் சீட்டு கேட்பான். உடனே சுமன் சார் சொல்வார், எப்பா இதெல்லாம் பத்தாதுப்பா, இன்னும் ஒரு 5 லட்சம் வேணும்ப்பா மெடிக்கல் காலேஜ் சீட்டுன்னு சும்மாவா. அந்த மாதிரி டைலாக் சீன்லாம் வரும். நான் டைலாக் சொன்ன தப்பாக மன்னிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அந்த டைலாக்லாம் வரும். ஸோ பிஃபோர் நீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட்டில் பார்த்தீங்கன்னா ரேங்கெல்லாம் எடுப்பாங்க, நிறையா பேர் எடுத்திருப்பாங்க. ஆனால் நான் டியூ டு மெடிக்கல் காலேஜ்னால பாவம் பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு காலேஜ் சேரும்போது காலேஜுக்கு முன்னாடியே பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அவங்க பசங்களை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து வைப்பாங்க. ஓகே, அப்போ காலேஜ் முடிச்சுட்டு அழகாக டாக்டர் ஆகிடுவாங்க முன்னாடி. ஓகே, ஸோ அந்த அப்புறமா இந்த சம்டைம்ஸ் இந்த போலியான டாக்டர் கூட, ஓகே, இந்த போலி டாக்டர்னு இப்போ வேர்ல்டில் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதை ரிலீஸ் பண்ணதுக்குன்னா நீட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நீட் எக்ஸாம் என்னென்ன, நீட் எக்ஸாம் அது பேசிக் இது என்னென்ன நீட் எக்ஸாம் அது பேசிக் அட்வான்டேஜ் என்னென்ன, ஸோ நம்ம கிரேடு வழியாக நம்ம பாஸ் பண்ணோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720 மார்க்ஸ். ஓகே, 720 மார்க்ஸ் ஏன் 720 மார்க்ஸ் வைக்கிறாங்கன்னு, ஏன்னா டாக்டர் இஸ் நாட் அ ஈஸி ஜாப். ஓகே, ஒரு பேஷண்ட் ஒருத்தன் டாக்டர்கிட்ட வரான்னு அவன் டாக்டர் வந்து பொறுமையாக பார்த்து அனலைஸ் பண்ணி மருந்து கொடுக்கணும். சப்போஸ் பேஷண்ட் ஒன்று எப்பா இதான்ப்பா மருந்து சாப்பிட்டுன்னா அந்த பேஷண்ட்க்கு எதாவது ஆயிடுச்சுன்னா டாக்டர் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ ஆனால் டாக்டர் ஒரு ப்ரொஃபஷன் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க்கே 720 மார்க்ஸ், கட் ஆஃப் மார்க்கில் டோட்டல் மார்க்கே 720 மார்க்ஸ். ஓகே, ஸோ அதில் வந்து நெகட்டிவ் ஆன்சருக்கு ஒரு மார்க் குறைப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு மார்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டீங்க, ஆனால் ஒரு கொஸ்டின் தப்பாக அந்த நெகட்டிவ் மார்க் போட்டுவாங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து கிரேடு வைஸாக நம்ம கொடுப்பாங்க. ஓகே, கிரேடு வைஸாக இப்போ நீங்கள் 720க்கு 600 650 என்னாங்கன்னா ஒரு காலேஜ் கிடைக்கும், ஒரு காலேஜ் கூட அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கூட என் லைஃப்பில் இதே மாதிரி எக்ஸாம் எழுதிக்கேன். ஓகே, MBA சேர்த்துக்கு நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்தேன் கரஸ்பாண்டன்ஸுக்கு. அதுக்கு இந்த டான்செட்னு எனக்கு எக்ஸாம் வைப்பாங்க. டான்செட் லைக் நீட்டு மாதிரி இருக்காது, அதுவே நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கும் டான்செட். ஓகே, ஸோ அந்த டான்செட்டில் பண்ணேன், நான் நல்லா ஸ்கோர் பண்ணேன். ஓகே, ஸ்கோர் பண்ணி நான் கரஸ்பாண்டாக அந்த காலேஜ் போட்டுருப்பாங்க, நம்ம சூஸ் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம். ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீட் பண்ணால் கிரேட் வைஸுக்கான நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்களோ கட் ஆஃப் எடுத்திருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து காலேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகே, கவர்மெண்ட் காலேஜும் கொடுப்பாங்க, ப்ரைவேட் காலேஜும் கொடுப்பாங்க. ஆனால் இது என்னென்ன அட்வான்டேஜ், முக்கியமாக ஃபீஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சாங்ஷன் பண்ணிக்கோ அந்த ஃபீஸ் தான் அலோகேட் பண்ணுவாங்க. முன்னாடி மாதிரிலாம் 1 கோடி கொடு 2 கோடி கொடு 2 லட்ச ரூபா டொனேஷன் கொடு 12 லட்ச ரூபா டொனேஷன் கொடு அப்புறம் பையனுக்கு மெடிக்கல் காலேஜ் சீட் வாங்கி தருவேன் அந்த மாதிரிலாம் இல்லை. கவர்மெண்ட் என்ன அலோகேட் பண்ண ப்ரைஸோ அதான் அந்த காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நீட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை பேஸ் பண்ணால் ஃபீஸ் வாங்கணும், அதுக்கு மீறி வேணால் ஃபைன் போட்டுவாங்க. ஓகே, ஸோ இதாங்க நீட்டோட அட்வான்டேஜ். பிஃபோர் நீட் ஆஃப்டர் நீட் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட்டோட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நீட்டோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா இருக்குங்க. ஓகே, நிறையா இருக்குது, ஒரு சிலது மட்டும் சொல்லணும். ஓகே, ஸோ நீட்டோட ஆனால் எக்ஸாம் சென்டர் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாமோ போடுவாங்க, அதாங்க ரொம்ப இதுவாக இருக்குது. அதை மாதிரி கவர்மெண்ட் கொஞ்சம் ஏன் இது பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து நீட் எக்ஸாம் வேணும்னு வச்சுக்கோங்க, நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து நான் தமிழ்நாட்டில் இருப்பேன், ஆனால் நீட் எக்ஸாம் கோச்சிங் பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா போடுறாங்க. ஸோ இது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா இது தவிர்த்துனாலே
ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். அப்போ எப்படி நம்ம 10th 12th ஃபெயில் ஆனால் ரீ எக்ஸாம் வைக்கிறாங்களோ ஒரு 2 times 3 times நீட்டுக்கும் அந்த மாதிரி வைக்கலாம். ஏன் டைமா ஏன்னா பசங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அதுலேயே ப்ரெஷராக இருப்பாங்க. எப்படின்னா ஒன் டைம் ஆஸ்பெக்ட் மாதிரி 1 time நீட்டோ ஏன் நீட்டுக்கும் போது ரீ எக்ஸாம் வைக்க மாட்டாங்க அதான் தெரியல. ஓகே, ரீ எக்ஸாம் மீன்ஸ் நான் என்ன பேப்பர் அது இல்லை. ரீ எக்ஸாம் மீன்ஸ் யாரெல்லாம் நீட்டில் தவறு ஃபெயில் ஆனாங்களோ அவங்களுக்கு மட்டும் இன்னொரு சான்ஸ் இருந்தால் அவங்க கேரியர் கொஞ்சம் இதுவாக இருக்குமே. கேரியர் கொஞ்சம் இதுவாக இருக்கும். அவங்க மெடிக்கல் காலேஜ் கனவு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் போச்சுன்னா நீட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். ஓகே, நீட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் நாட்டில் இந்த கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் மாதிரி நான் ஃபர்ஸ்ட்லேருந்து 5th கொஸ்டின் பார்த்தேன்னா கிடையாது. ஓகே, ஒரே கொஸ்டின் டஃப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மெயின் இப்போ பிஃபோர் நீட்டில் பார்த்தீங்கன்னா 12th மார்க் வச்சே காலேஜ் அட்மிஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, காலேஜில் சேர்த்துக்கே அதிகமாக இருக்கும். ஆனால் ஆஃப்டர் நீட் பார்த்தீங்கன்னா நீட் கோச்சிங் சென்டர் சேர்த்துக்கே அது அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அங்கே பிஃபோர் நீட்டில் காலேஜ் அட்மிஷன் மோடாக இருக்கும். ஆஃப்டர் நீட்டில் நீட் கோச்சிங் சென்டர் இது செலவு அதிகமாக இருக்கும். ஸோ இதாங்க டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ இதனால் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரெஷர் ஆகிடுவாங்க. நாளைக்கு நீட் எக்ஸாம் இருக்குது இதெல்லாம் இதுவாகிடுச்சுன்னா அப்போ லைஃப் போயிடுமே. ஸோ அதுக்கான மென்டல் ப்ரெஷர் நிறையா இருக்குது. ஸோ நான் இது எப்படி ரிமூவ் பண்ணலான்னு ஓகே நான் கவர்மெண்ட்டுக்கு ரெக்வஸ்ட் பண்ணேன். என்னென்ன ஐ சின்சியர்லி ரெக்வஸ்ட் கவர்மெண்ட் என்னென்ன நீட் கோச்சிங் சென்டர் அதோட ஃபீஸு பார்த்தீங்கன்னா ரிச்சுக்கு புவருக்கு ஒரே ஸ்டாண்டர்ட் லெவல் ஃபீஸாக வச்சுருங்க. ஏன் நீங்கள் ஒரு கோச்சிங் சென்டருக்கும் வேறு வைக்கிறீங்க. ஓகே, எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ புவர் பசங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ நான் ரெசல்யூஷன் என்னென்னா நீட் கோச்சிங் சென்டர் ஃபீஸை ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் தான் ஆகினீங்க. ஒவ்வொருக்கும் சரி அர்பனில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரூரலில் இருக்கிறவங்களுக்கும் சரி ஸ்டாண்டர்ட் ரேட்டாக ஆகினீங்க. ஓகே, இப்போ பார்த்தா இதெல்லாம் எவ்வளோ ஆகும்னு தெரில நீட் கோச்சிங் சென்டரு more than lakhs ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமினேஷன் சென்டர் ஒரு கிட்ட போட்டாலே போதுமே. ஏன் அந்தந்த ஊர் போகிறீங்க? தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு நியூஸ் கூட வந்துச்சு, அது உண்மையாக ஃபேக்காக தெரியல. இந்தியாவில் இருக்கிற நீட் எக்ஸாம் சென்டர் வந்து துபாயில் போய் போட்டிருக்காங்க. அது ஃபேக்காக இல்லைன்னா ரியலாக தெரியல. ஓகே, ஸோ ஆனால் நீட் எக்ஸாம் சென்டர் கொஞ்சம் கிட்டக்க வைங்க. ஏன்னா அர்பன் ரூரலாலும் பரவாயில்ல, அர்பன் இருக்கவங்க வில்லேஜ் பீப்புளெலாம் எங்கேயா போவாங்க, எவ்வளோ தூரம் போய் எக்ஸாம் எழுதுவாங்க. ஸோ இதனாலே ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுது, மைண்டு வந்து இதுவாகுது அந்த எக்ஸாம் எழுதும் போது. ஓகே, ஸோ ட்ராவலிங் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் சென்டர் ட்ராவலிங்கு அதிகமாக இருக்குது. இதை கொஞ்சம் கவர்மெண்ட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணான்னா ரெஸ்ட்ரிக்ஷன் மீன்ஸ் இதை கொஞ்சம் கவர்மெண்ட் கொஞ்சம் சால்வ் பண்ணான்னா ஒரு தள்ளி போட்டாங்கன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விருதுநகரில் ஒரு மாணவன் நீட் எக்ஸாம் எழுதுறான்னு அவனை தூக்கி வந்து பாம்பேல எக்ஸாம் போடுது, பெங்களூரில் எக்ஸாம் போனால் அந்த மாணவன் என்ன பண்ணுவான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், விருதுநகரில் எக்ஸாம் சென்டர் போனீங்கன்னா ஒரு கள்ளக்குறிச்சி ஒரு மானாமதுரை அந்த மாதிரி கொஞ்சம் தமிழ்நாடுக்குள்ளேயே போடலாமே. ஏன் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டில் எக்ஸாம் சென்டர் போடுறீங்க? அதான் என் கேள்வி. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நீட் கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக வைங்க. ஓகே, ஸோ even though it's a doctor profession, it's a very high profession. Yes, I know, but we have to maintain the students' fitness very strong. ஸோ நீட் கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ஈஸியாக கேளுங்க. அவன்தான் எல்லாரும் கனவு இருக்குது டாக்டர் ஆகணும்னு. ஸோ அதுக்கோசம் எவ்வளோ படிப்பாங்க டே அண்ட் நைட். ஓகே, அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்யூஷன்,
இந்த இந்த வந்து கொஞ்சம் சிஸ்டத்தை மாற்றுங்க. நீட் எக்ஸாம் ஒரு சிஸ்டத்தை மாற்றுங்க. சிஸ்டத்தை மாற்றுனா கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் பண்ணுங்கள். நிறையா பேர் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, சில பேர் லேட்டாக கூட வராங்க. ஸோ அவங்கள கொஞ்சம் இது பண்ணி அலோவ் பண்ணுற மாதிரி இது பண்ணுங்க. அவங்களும் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வருவாங்க. ஸோ நீட் எக்ஸாம் சென்டர் வேலை தூரமாக இருக்குது, அதனால் சில பேர் இது லேட்டாகலாம். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இந்த நீட் எக்ஸாம் கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் என்னம்மா, இப்போனா கம்ப்யூட்டர் பேஸ் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனால் முன்னாடிலாம் பார்த்தா நம்மளே இது பண்ணி கையில் ரவுண்ட் சுற்றுற மாதிரி போடணும். ஓகே, ஸோ நான் என்னமா சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டாக கொண்டு வாங்க நீட் எக்ஸாமுக்கு. ஓகே, அது நீங்கள் கொண்டு வந்தாலே போகிறோம். ப்ராப்பர் எஜுகேஷன் ஃபீஸ், இப்போ நீட் கோச்சிங் சென்டர் பார்த்தீங்கன்னா பிஃபோர் நீட்டோட ஆஃப்டர் நீட் பார்த்தீங்கன்னா கோச்சிங் சென்டர் தான் அதிகமாக இருக்குது. தவிர கோச்சிங் சென்டர் ஃபீஸ் அதிகம், ப்ளஸ் இதோட காலேஜ் ஃபீஸ். ஓகே, ஸோ I conclude that NEET exam should be standard syllabus to all the boards. Okay, not only CBSE, not only matriculation, not only state board, which include all the standard syllabus. Okay, standard syllabus கொண்டு வந்தாலே போடுங்க. ஓகே, ஆனால் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் சொல்லுவீங்க. ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கொண்டு வந்துட்டு கொஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் பேட்டர்ன் டைப் வேணால் மாற்றினீங்க, வேணால் முடிஞ்சிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் டைப்பாக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து இது லைக் காப்பி அடிப்பாங்க. ஓகே, விச் மீன்ஸ் காப்பி மீன்ஸ் நம்ம ஸ்கூல் பண்ணாமல். ஓகே, இப்போ ஸ்டேட் போர்ட்னா ஒரே சிலபஸ்ஸு, மெட்ரிகுலேஷன்னா ஒரே சிலபஸ், நாங்கள் படிக்கல இப்போ எப்படி இருக்குல்ல. ஓகே, ஒரே சிலபஸ்ஸு, சிபிஎஸ்சினா ஒரே சிலபஸ்ஸு. ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப ஒரே நீட்டில் ஒரே இதுவாக போடுங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக தாங்க பேஸ்ட் ஆன் போர்ட்ஸை பற்றி. ஆனால் அதே கொஸ்டின் தான் வரணும் சொல்கிறேன், அதே கொஸ்டின். பிகாஸ் இப்போ ஸ்டேட் ஹோம்ஸ்லா, ஸ்டேட் கோஸ்லா, ஸ்டேட் பிலிப்ஸ்லா, கெமிஸ்ட்ரிலா, ஏதோ ஒன்று கெமிஸ்ட்ரி, ஆக்சைடு. ஸோ I conclude that I request government that make the syllabus standard equal to all students while conducting exam. Change the question type. Okay, change the question by me. What are the syllabus they studied in the following need the same question or entertain to every student on the based on the boards. Okay, நான் என்ன சொல்கிறேன், சிலபஸ் ஸ்டாண்டர்ட் ஈக்குவலாக இருக்கும். படித்த கொஸ்டினாக வரப்போகுது. ஓகே, ஆனால் படித்த கொஸ்டின் கொஞ்சம் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வேறு மாதிரி கொஸ்டின், இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வேறு மாதிரி கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் கொஞ்சம் நம்ம இது கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அனாவல் சர்க்கம் தவிர்த்துக்கலாம். ஸோ தான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குது. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா நீட்டோட டிஸ்அட்வான்டேஜ் சொல்லியாச்சு, நீட்டோட அட்வான்டேஜ் சொல்லியாச்சு. அப்புறமா இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரெஷர். ஓகே, ஸ்டூடெண்டோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் பண்ணால் பார்த்தீங்கன்னா வெரி ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ ஏன் தெரியுமா, நான் அந்த புக்கே பார்த்தேன், இவ்வளோ பெரிய புக்ஸு. ஸோ அது டெய்லி நம்ம படிக்கணும். பாவம் ஸ்டூடெண்ட் வந்து 12th பாஸ் பண்ணி எக்ஸாம் முடிஞ்சோடனே அம்மா நீட் எக்ஸாம் படிக்கிறேம்மா. ஸோ அந்த ப்ரெஷர். அப்புறம் எக்ஸாமினேஷன் கோச்சிங் சென்டர் கொஞ்சம் ஹைலி ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ஒரு நல்லா பாசிட்டிவ் ப்ரொஃபஷனல் டீச்சர்ஸாக இருக்கணும். ஸோ தட் நீட் எக்ஸாம் வந்து நம்ம நல்லபடியாக கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதான் நான் கொடுக்குற சஜஷன். அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் கூட ஒரு ஓட் கண்டக்ட் பண்ணேன்.
ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 33% பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் வேணும்னு சொன்னாங்க. 65% பார்த்தா நீட் எக்ஸாம் வேணாம்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னே தெரியல. நீட் எக்ஸாம் வேணுமா வேணாமான்னு என்ன சொல்கிறது. ஏன்னா நீட் எக்ஸாம் இல்லைன்னா மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் அதிகமாகும். நிறையா ஃபேக்கான டாக்டர்ஸ்லாம் டெவலப் ஆகும். ஓகே, நீட் இருந்தானே ஓகே, நீட் இருந்தால் கிரேட் வைஸ் நீங்கள் டாக்டர் ஆகலாம். ஃபேக் டாக்டர்ஸும் அந்த மாதிரிலாம் ஆக மாட்டாங்க. ஆனால் நீட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாற்றங்கள் தேவைப்படுது. அதெல்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து நீட் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்கேன். உங்கள் வியூ என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நீட் எக்ஸாமில் நிறையா மாற்றங்கள் தேவைப்படுது. ஸோ ஐ humble request to central government to change the syllabus of the NEET exam, okay, and provide comfortable to all students. Okay, so idan friends NEET exam review. So happy good night to all of us. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக ஸ்வீட் ஆஃப் பண்ணி யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஒரே சஜஷன் மட்டும் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ எக்ஸாம் கண்டான போலாக ஃபேஸ் பண்ணுங்க. ஓகே, நான் என்னம்மா சொன்னேன், இப்போ வந்து நீட் எக்ஸாம்னால் வாழ்க்கைன்னு இல்லை. இப்போ என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஓகே, நான் வந்து சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், பிகாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடிஞ்சுதா? நான் வந்து வேலை படித்து இது வாங்கல. ஸோ வாழ்க்கையில் வந்து நிறையா இருக்குது, நீங்கள் தேடணும். ஓகே, தேடினான்னா உங்களுக்குள்ளே இதுவே கிடைக்கும். அதை விட்டுட்டு நீட் எக்ஸாம்னா முக்கியம், அது நான் ஃபைலானா நான் இது பண்ணுவான், அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்கேன். நீங்கள் நீட் எக்ஸாம்னா வேலை இருக்குது. நான் இப்போ வந்து நமக்கு எல்லாம் ஏஐ மாடல் நிறையா வந்துருக்கு. ஸோ அதுக்கான சர்ச் எல்லாம் நிறையா படிங்க, நிறையா தேடுங்க, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். ஸோ வாழ்க்கையில் எக்ஸாம் வந்துட்டே தான் இருக்கும். ஓகே, நமக்கு எக்ஸாம் என்பது ஒரு டெஸ்ட்டு. ஓகே, பாஸோ ஃபெயிலோ. பாஸ் ஆனால் உள்ள வெளியே, ஃபெயில் ஆனால் வெளியே. ஆனால் ஃபெயில் ஆனால் வெளிலலாம் போக மாட்டீங்க. உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நீங்கள் தேடணும், கண்டுபிடிக்கணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். இதாங்க நான் சொல்ல வரேன். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ். என்ஜாய் டே. Happy good morning, good evening to all of us.